ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இளைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 17/2/2022 மாசி மாதம் 5ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாலை 4 மணி வரை மகம் நட்சத்திரமும் அதன் பிறகாக பூரம் நட்சத்திரமும் நிறைந்த ஒரு நல்ல நாள் இந்த நாள். இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக விளங்குகின்றது நண்பர்களே. ஆகையினால் இன்றைய தினம் மகர ராசி நண்பர்கள் சற்று எதிலும் நிதான போக்கினை மேற்கொள்வது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்வது மிக சிறப்பு. அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தின பலனை நடத்துகின்ற கிரகமாக வருபவர் குரு பகவான் கும்ப ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார். இந்த குரு பகவான் 12 ராசி நண்பர்களுக்கும் என்ன பலன்களை எல்லாம் வழங்க இருக்கின்றார் என்பதனை அறிந்து கொள்வதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்த்துவிடலாம் வாருங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாசி மகம் நிறைந்த ஒரு நாள். மகம் நட்சத்திரமும் பூர நட்சத்திரமும் நிறைந்த ஒரு நல்ல நாள். அதுவும் குரு தினப்பலனை நடத்துகின்ற அதே நாளில், குருவினுடைய வாரம் என்று சொல்லக்கூடிய கிழமை செல்கின்ற அதே நாளில் வருகின்ற இந்த மகம் நட்சத்திரம் குரு கேதுவினுடைய தொடர்பு பெற்ற மகம் நட்சத்திரம். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், ஏதேனும் ஒரு கலைகளில் பிரசித்தி ஆகணும்னா இன்றைய அந்த தினத்தில் சில வழிபாடுகள் செய்யணும்னு சொல்லி. அதே போல் இன்றைய தினமும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குரு கேதுவினுடைய தொடர்பு இது ஆன்மீகத்திலும் ஒருவரை சிறப்பாக மாற்றுகின்ற ஒரு தொடர்பு. அதே நேரத்தில் ஏதேனும் ஒரு கலை ஆர்வம், ஒரு ஞானம், ஏதேனும் ஒரு துறை சார்ந்த ஞானத்தை பெறுவதற்காக, அறிவாற்றலை பெறுவதற்காக இன்றைய தினமும், குறிப்பாக இன்றைய தினமும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு கலைகளை பயில வேண்டும், ஏதேனும் ஒரு கலைகளை புதுசாக கற்றுக்கணும், சில நுணுக்கங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்க, ஏற்கனவே அந்த கலை தெரிந்தவர்கள் இன்னும் புதுசாக அதை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இன்றைய தினம் தாராளமாக அந்த முயற்சிகளில் ஈடுபடலாம். அது சார்ந்த ஞானங்கள், அது சார்ந்த சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும். குறிப்பாக இந்த தினத்தினுடைய சிறப்பு என்னென்னா, நீங்கள் எந்த கலைகள் அடைய வேண்டும், எந்த கலைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என முழு மூச்சாக முயற்சி செய்கின்றீர்களோ அந்த கலைக்கு சரியான குருநாதரையோ அல்லது சரியான குரு பீடத்திற்கோ இந்த நாள் உங்களை கொண்டு சென்று விடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தாராளமாக நீங்கள் முயற்சி செய்யலாம். இன்றைய தினமும் சரஸ்வதி வழிபாடோ அல்லது விநாயக பெருமானினுடைய வழிபாடோ தலை சிறந்த வழிபாடாக கலையார்வம் மிக்கவர்களுக்கு விளங்குகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச கலை எதுவோ ஆத்மார்த்தமாக இன்றைய தினம் அந்த கலையினுடைய நாதனை வணங்குங்கள். கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக விளங்குகின்ற தேவதைகளை எல்லாம் வணங்குவது, குறிப்பாக சரஸ்வதி தாயாரை வணங்குவது, பிள்ளையாரை வழிபடுவது சகல விதங்களிலும் உங்களுடைய கலைத்துறையினுடைய வளர்ச்சிக்கு உங்களை உந்தி செல்லும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் என்ன என்பதனை பார்த்து விடலாம் வாருங்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளையும் சிறப்புகளையும் பெறுகின்ற ஒரு அதி அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 11ஆம் பாவகத்தில் குரு அமரப்பெற்று தினப்பலனை நடத்தி கொண்டிருக்கின்றார். செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது வேலையாக இருந்தாலும் சரி, கூலி தொழிலாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் உங்களுக்கு அது சார்ந்து ஒரு நல்ல மேன்மைகள் உண்டு என்பதனை மறந்து விடாதீர்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக நல்ல மேன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. நல்ல லாபங்களையும் நல்ல வரவுகளையும் பெறுவீர்கள். அப்போ என்ன பண்ணலாம், இன்றைய தினம் முழுக்க தொழில் சார்ந்த விஷயங்களில், வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் முழுக்க உங்களுடைய கவனங்களை செலுத்துங்கள். அந்த அமைப்புகளிலெல்லாம் நீங்கள் நல்ல பெயரையும் புகழையும் வருமானத்தையும் ஈட்டுவீர்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சகல அமைப்புகளிலும் ஒரு சிலருக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து பதவி உயர்வு என்பது போல நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாளாக விளங்குகின்றது. இல்லத்தரசிகளுக்கெல்லாம் இன்றைய தினம் அவங்க என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அந்த அமைப்புகளிலெல்லாம் அவர்கள் தாராளமாக ஒரு நல்ல சிறப்புகளை பெறலாம். ஒரு ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். கையில் சற்று வருமானங்கள் கூடுதலாக அமைகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது.
ஆகையினால் சகல அமைப்புகளிலும் இந்த நாள் உங்களுக்கு மேன்மையை வழங்க தயாராக இருக்கின்றது. அதற்கான முழு முயற்சியையும் உழைப்பையும் எடுத்து நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, அஷ்டமாதிபதியாகிய குரு பகவான் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தற்பொழுது 10ஆம் பாவகமாகிய கர்மஸ்தானம் ஏறி இருக்கின்ற நாள். நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி, என்ன வியாபாரம் பண்ணாலும் சரி, அதில் இருக்கின்ற லாபங்களை பெரிய அளவில் தடுக்க மாட்டார். ஆனால் அநேக மன உளைச்சல்கள், அநேக ப்ரெஷரை கொடுப்பார். இந்த வேலை முடியுமா முடியாதா, முடிச்சிட முடியுமா, 5 மணிக்கெலாம் முடிச்சு கொடுக்குறேன்னு வேற சொல்லிட்டனே அப்படின்னு ஒரு பதட்டத்திலே ஓடி ஓடி சாப்பிடாம கூட வேகமாக வேலை செய்து அந்த வேலையை முடிக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதற்கான வருமானம் வந்துடும், கவலைப்படாதீங்க. வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் உயர் அதிகாரி மேலிடத்திலிருந்து சிறு சிறு பிரச்சனைகள், ப்ரெஷர், இந்த வேலையை இப்பயே முடிக்கணும், என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க நீ, ஆனால் முடித்து ஜெயிச்சிருவீங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஏதாவது ஒரு ப்ரெஷர், அலைச்சல், அந்த ஒரு அமைதி, மன அமைதி அப்படிங்கிறது தொழில் விஷயங்களில் இன்றைய தினம் கொஞ்சம் மிக குறைவாக இருக்கும். அதற்கு ஏற்றாற் போல உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது. அப்போ முன்கூட்டியே எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாதுன்னு பிளான் பண்ணிக்கிட்டு வேலையில் இறங்குறது நல்லது. இறங்கிட்டதுக்கு பிறகு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை செஞ்சுருக்கலாமோ, இதை செஞ்சுருக்கலாமோ என்கின்ற டீவியேஷன் எழக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த லாபங்கள் நிச்சயமாக எந்த விதத்திலும் தடைபடாது. வழக்கமாக வந்து கொண்டிருக்கின்ற வருமானங்கள் தடைபெறாமல் வந்து கொண்டே இருக்கும். அதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இது மன அழுத்தத்தையும் ப்ரெஷரையும் கூடுதலான பணிச்சுமைகளையும் கொடுக்குமே தவிர வருமானத்தில் கையை வைக்காது என்பதனை பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் மெத்தன போக்கோடு இல்லாமல் வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அஷ்டமாதிபதி அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் வேறு ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டே இங்கே வேலையில் இருப்பீங்க. இங்கே ஏதாவது மிஸ்டேக் ஆகிடும், உயர் அதிகாரிகிட்ட சிக்கிக்குவீங்க. அவர் தினமும் நீ இப்படி தான் பண்ணுறியான்னு போட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திடுவார். அப்போ அதில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளையும் நல்ல வரவுகளையும் நல்ல பெயர் புகழையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, யாரெல்லாம் எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாற்றங்களை எல்லாம் வழங்க வல்ல ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய ராசியையே வலுப்பெற்ற குரு பார்த்து கொண்டிருக்கின்றார். எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதனை தெளிந்து செய்து அந்த காரியத்தில் வெற்றியும் ஈட்டுகின்ற ஒரு அதி அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. உங்களோட பெயர், அந்தஸ்து, புகழ் அனைத்தும் சகல விதங்களிலும் இன்றைய தினம் மேன்மையடையும். எந்த ஆஃபீஸில் உயரதிகாரி உங்களை திட்டிகிட்டு இருந்தாரோ அந்த உயரதிகாரி கூப்பிட்டு உங்களை பாராட்டுகின்ற அளவுக்கு உங்களுடைய வேலை தொழில் அமைப்புகள் இன்றைய தினம் முன்னேறும். உங்களுடைய குல தெய்வ வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் மேன்மையான நாளாக விளங்குகின்றது. பூர்வீகம் சார்ந்த இடங்கள்லேருந்து ஏதேனும் ஒரு சுப விஷயங்களோ அல்லது பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வர வேண்டியிருந்தால் அந்த சொத்து பத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேருகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, இந்த நாள் பல விதங்களிலும் உங்களுக்கு மேன்மைகளை கொடுக்கும். வேலையில் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும்னு நினச்சவங்க கூட டிரான்ஸ்ஃபருக்கு தாராளமாக இன்றைய தினம் முயற்சி செய்யலாம். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசி இதனை பொறுத்தவரை 6க்கு அதிபதியாகிய குரு பகவான் அஷ்டமஸ்தானம் தனில் அமைகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. இது தொழிலில் நிச்சயமாக இரக்கத்தை கொடுக்காது, வருமானத்தை நிச்சயமாக தடை செய்யாது. ஆனால் கொஞ்சம் கூடுதல் முயற்சி, கூடுதல் உழைப்போடு இந்த வருமானத்தை நீங்கள் அடைய வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது நல்லது. ஆகையினால என்ன பண்ணலாம், இன்றைய தினம் உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் உழைப்பை, கொஞ்சம் கவனத்தை கூடுதலாக செலுத்தணும். அந்த கூடுதல் கவனம், கூடுதல் உழைப்பு கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளை கொஞ்சம் கடந்து வந்துடலாம். அதே போல் இன்றைய தினம் எதிலும் சற்று மெத்தன போக்கோடு இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக இல்லாமல் ஆக்டிவாக இருங்க. அந்த ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே வருகின்ற சில சோம்பல்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை கொஞ்சம் அனாவசிய செலவுகள் மேலோங்குவதற்கான ஒரு நாளாக இருப்பதனால் குறிப்பாக தேக ஆரோக்கியம் ஏதேனும் சிறு சிறு குறைகள் ஏற்பட்டு அதற்கான மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆகையினால் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்.
ஏதேனும் நாள்பட்ட நோய்க்காக மருந்துகளை எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் வேளைக்கு உணவு உண்டு அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. இன்றைய ஒரு நாள் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் பாதிப்பதற்கான அமைப்புகள் உண்டு என்பதனால் இன்றைய தினம் சரியான உணவு பழக்கத்தையும் மருந்து பழக்கத்தையும் வைத்துக்கொள்வது மிக மிக மேன்மையை கொடுக்கும். வெளியிடங்களுக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வெளியிட மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை வழங்க வல்ல ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குதுங்க. திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த திருமண காரியங்கள் டக்குன்னு முடியறதுக்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. உடனே பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க, மாப்பிள்ளை வீட பாரும்பாங்க, பொண்ணு வீட பாரும்பாங்க, நாளைக்கே முகூர்த்தம் வச்சுக்கலாமாம்பாங்க. அந்த அளவுக்கு குயிக்காக வேலைகள் நடக்கும். அந்த அளவுக்கு திருமணம் சார்ந்த சுபகாரிய முயற்சிகள் நன்முறையில் மேன்மையடைகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் நீங்கள் முயற்சி செய்கின்ற அனைத்து அமைப்புகளும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கின்ற நாள். கூட்டுத்தொழிலில் நல்ல மேன்மைகள் பெறுகின்ற நாள். நீங்கள் செய்கின்ற வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் நல்ல லாபங்களை ஈட்டுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னி ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் கொஞ்சம் மந்த தன்மைகளை கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் விளங்குதுங்க. அதுவும் குறிப்பாக வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நாள் வேலையில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்று கொஞ்சம் ப்ரெஷரையோ அல்லது கூடுதல் பணிச்சுமையையோ கொடுக்கின்ற நாள். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. பெரிய லாபங்களை நீங்கள் சம்பாதிக்கவிட்டாலும் ஓரளவிற்கு வருமானங்களை கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் சுப விரயங்களை ஏற்படுத்துவதற்கான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சுப விரயங்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். அதே நேரத்தில் சுப விரயங்களை கொடுக்கின்ற நாளாக இருந்தாலும் இன்றைய தினம் தேக ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது. தேக ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலா ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு ஒரு மருத்துவ உதவியோடோ அல்லது குலதெய்வ வழிபாட்டின் துணையோடோ இன்றைய தினம் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக அல்லது அது சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பெயர் புகழ் அந்தஸ்தின சகல அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான வேலை தொழில் வியாபார அமைப்புகளை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் ஓரளவிற்கு நல்ல லாபங்களை எல்லாம் ஈற்றுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஆகையினால் முழுக்க உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஃபோக்கஸ்டாக இருங்க. இன்றைய தினம் லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல மேன்மைகளை எல்லாம் பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். வேலை தொழில் வியாபார ரீதியாக அதை மனசில் வச்சுக்கணும். எல்லா ரீதியாகவும் கிடையாது. இது தேக ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஏதேனும் ஒரு பொருட்சேர்க்கையை ஏற்படுத்தும். அந்த பொருட்சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதேனும் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதற்கான ஒரு அமைப்புண்டு. கடன் வாங்கி வாங்குற மாதிரியாக இருக்கலாம், இல்லை வாங்கின பொருளினுடைய தரம் குறைவாக இருக்கலாம். அதெல்லாம் செக் பண்ணி வாங்கணும். அதே நேரத்தில் வேலை சார்ந்த அமைப்புகள் வியாபாரம் சார்ந்த அமைப்புகளுக்கு இந்த நாள் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வேலையே இல்லாத நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் நன்முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் தொழில் சார்ந்து ரொம்ப மந்தமாக போய்கிட்டு இருந்த தொழில் கூட இன்றைக்கி சூடு பிடிச்சு பரவாயில்லப்பா வியாபாரம் ஓடுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை ஈட்டி கொடுக்குங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் உழைப்பை போட்டால் மட்டும் போதுமானது. தொழில் அமைப்புகள் மிக சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக மேன்மைகளை வழங்குகின்ற ஒரு அற்புதமான நாள்னே நான் சொல்லுவேங்க. வெளியூர் போகணும், வெளிமானம் போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்னு வெளியிட மாற்றங்களை எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கு இந்த நாள் அந்த மாற்றங்களை அற்புதமான முறைதனில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுகின்ற பயணங்கள் ஏற்படுகின்ற மாற்றங்களை அப்படியே அனுசரித்து கொள்ளுங்கள். அவை நிச்சயம் நல்ல மேன்மையை கொடுக்கும். ஆனால் நீங்கள் தயங்குவீங்க, அதுதான் ஒரு டிராபேக். அப்போது தயக்கம் கொள்ளாமல் அந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வது சிறப்பு. ஒரு சிலருக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவி கிடைக்கும். குறிப்பாக பூர்வீகத்திலிருந்து ஏதேனும் நீங்கள் உதவிகளை எதிர்பார்க்கின்றீர்கள், குறிப்பாக தகப்பனார் வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்க்கின்றீங்க அப்படின்னு சொன்னால்
அது நல்ல மேன்மையை கொடுக்கும். இன்றைய தினம் உங்கள் வீட்டில் தனுசு ராசிக்கார குழந்தை இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த தந்தையாருக்கு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கையில் 4 காசு வருமானம் பார்க்கின்ற நாளுங்க. நீங்கள் எந்த விதமான வேலை, தொழில், வியாபாரம்னு எதை வேணால் பண்ணிக்கிட்டு போங்க, அது பிரச்சனையே கிடையாது. இன்றைய தினம் கையில் ஒரு 4 காசு பார்த்துருவீங்க. அந்த அளவுக்கு வருமானம் ஓரளவிற்கு சிறப்பான முறையில் இருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. திருமணம் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்கள், ரொம்ப நாளாச்சு சார் இன்னும் திருமணமே ஆகலை சார், நாங்களும் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், 10 வரன் 15 வரன்லாம் பார்க்குறோம், வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 2 வரன், காலையில் ஈவினிங்லாம் கூட போய் பார்க்குறோம், ஆனால் முடியல சார், ஜென்மசனி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு கூட இன்றைய தினம் திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துங்க. நன்முறையில் அடுத்த கட்ட நிலைக்கு உங்களுடைய திருமண முயற்சிகள் மேன்மை அடைகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான போக்கும் மகிழ்ச்சியான சூழலும் நிலவக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்குகின்ற ஒரு அற்புதமான நாள். இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, எதுக்கெடுத்தாலும் குழப்பம், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இதை பண்ணக்கூடாதா அதை பண்ணக்கூடாதா, பண்ணால் இப்படி ஆயிருமோ அப்படின்னு தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படும். அந்த குழப்பங்களை மட்டும் தவிர்த்து கொண்டால் போதுமானது. அதே நேரத்தில் வருமானத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும், நல்ல பேரு புகழ் அந்தஸ்தன் அனைத்தையும் கொடுக்கும். இன்றைய தினம் குடும்பத்தில் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு வருமானங்கள் வருகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நன்முறையில் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதிலெல்லாம் மேன்மைகளை கொடுக்கும். குழப்பத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொண்டால் போதுமானது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெளியூர் போகணும், வெளிமாநிலம் போகணும், வெளிநாடு போகணும், அந்த முயற்சிகளிலெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வெளியிட முயற்சிகளில் நல்ல மேன்மைகளையும் வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகல அமைப்புகளிலும் உங்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்துவதற்கான நாள். அப்போ என்ன பண்ணலாம்? இன்றைக்கி ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, குழந்தைங்களுக்கு நகை வாங்கி வைக்கிறது, எதிர்கால தேவைக்காக அவர்களை பணத்தை சேமிப்பதற்காக நீங்கள் செலவு செய்வதுன்னு ஏதேனும் ஒரு விதத்தில் சுப விஷயங்களுக்காக இன்றைய தினம் செலவுகள் செய்தீர்கள் என்று சொன்னால் அது மேன்மையை கொடுக்கும். ஏற்படுகின்ற பயணங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள் தாராளமாக இன்றைக்கி அந்த பாஸ்போர்ட் விசா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு முயற்சி செய்யலாம். நல்ல மேன்மை உண்டு. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.